அக்கா காளியம்மாள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எங்கே போக போகிறாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க என்ற எதிர்பார்ப்பு ரொம்ப நாட்களாகவே இருந்துச்சு. அவங்க ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காளியம்மாள் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம், அது அவங்க தனிப்பட்ட முடிவு, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு தான் அனைவரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை அப்படி கடந்து போகலை. நான் அவங்கள ஒரு போராளியா, சிங்க பெண்ணா, வீர தமிழச்சியா, ஒரு பெண்ணால் இவ்வளவு காரியங்களை துணிச்சலா செய்ய முடியுமா என்ற நிலையிலிருந்து பார்க்குறேன். அதே மாதிரி தான் அனைவரும் பார்த்தீங்க. காளியம்மால நம்ம பக்கத்து வீட்டு பெண்ணா, நம்மள ஒருத்தங்களாக தான் பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்த வரைக்கும் அவங்க இந்த முடிவை எடுத்தது பலருக்கும் வருத்தமாக இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. எல்லாருக்கும் தனிப்பட்ட ஆசை இருக்கும், சுய லாபம் இருக்கும். அது கெட்டதாக இருந்தாலுமே தொட்டு பார்த்தா தான் சுடும். அதன் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அவங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க வெளியே போவதற்கு பலரும் ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் என்னென்னா, காளியம்மாளுக்கு சில மனக்கசப்புகள் இருந்திருக்கும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அண்ணன் சீமான் தர மறுக்கிறாரு, காளியம்மாளின் மதிப்பை நாம் தமிழர் கட்சி சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு கோவப்பட்டு கூட வெளியே போயிருக்கலாம் என்று தான் அனைவரும் சொன்னாங்க. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறின உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? உயிரா எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சியின் பாதையை காலத்தின் காரணமாக இதோடு முடித்து கொள்கிறேன். அடுத்து அவங்க சொன்னது தான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தன்னுடைய அரசியல் பாதையை தொடருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தற்போது எடுத்திருக்க முடிவு எவ்வளவு சந்தர்ப்பவாதமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்க தாவேக்காவுக்கு போயிருந்தாலாவது இந்த இளைஞர் கூட்டத்தை சரி செய்ய போறேன்னு சொல்லியிருக்கலாம். விஜய் தான் இளைஞர்களை சரியாக வழிநடத்த தெரியாமல் ஆபத்தான பாதைக்கு கொண்டுட்டு போகிறாரு. நான் போயாவது அந்த இளைஞர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவேன், மாற்று அரசியலை அந்த இளைஞர்களுக்கு சொல்லி தருவேன்னு அங்காவது போயிருந்திருக்கலாம். தாவேகாவும் உண்மையான மாற்றத்தை பேசணும் என்று பார்த்தவர்களுமே காளியம்மாளின் வருகையை எதிர்பார்த்தாங்க. ஆனால் காளியம்மாள் அதிமுகவில் இணைந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு உள் விளையாட்டு இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். காளியம்மாள் 2018 நாம் தமிழர் கட்சிக்கு வராங்க, அடிப்படை உறுப்பினராக சேர்றாங்க. அதற்கு முன்னாடி அவங்க நிறைய மக்கள் போராட்டத்திற்கு குரல் கொடுத்துருக்காங்க. பல வழக்குகள் என் மேலே போடப்பட்டிருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போது யார் ஆட்சியில் இருந்தானா? தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலையா இவர் எளிய வீட்டு மனிதர்னு? அன்னைக்கும் அதே போராட்டங்கள் இருந்துச்சுல. அன்னைக்கு புதுசாக வந்தவரே நீங்கள் பண்ண போராட்டத்தை கண்டுக்கலனா தற்போது எப்படி கண்டுக்குவாரு? சரி, திருந்திருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஆன உடனே மக்கள் வழிகளில் புரிஞ்சிருப்பார்னு சொன்னா உங்களுடைய தமிழ் தேசிய பாதை இதுதானா? அது மட்டும் இல்ல, அதிமுக பாஜகவோட ஒட்டி ஒன்னா இருக்காங்க. இந்த நிலையில அதிமுகவோட போய் சேர்ந்தா உங்களை நம்புன மக்களுக்கு நீங்க துரோகம் தானே பண்றீங்க. 2018 யாருனே தெரியாத காளியம்மாளை நாம் தமிழர் கட்சி வளர்த்து எடுத்தாங்க. கட்சியை விட்டு வெளியேறி போயிட்டீங்க, சரி, நல்ல அரசியல் பாதையில் போவீங்களா? ஏதோ பேரம் பேசுகிற இடத்துல போய் சேர்ந்துட்டீங்களே. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகளை பார்த்துட்டு நம்ம இந்த மாநாட்டில் ஒருத்தராக இல்லாமல் போயிட்டோமே என்று காளியம்மாள் வருத்தப்படுவாங்கன்னு நினச்சோம். அதனால தான் அவங்க எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காங்கன்னு நினச்சோம். அதனால் அவங்களுக்கு மதிப்பு இருந்தது. அக்கா காளியம்மாள்னு அன்போடு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அனைவரும். ஆனால் இனிமேல் அக்கா காளியம்மாள் எப்படி செயல்பட போறீங்க, பாஜகவுக்கு எப்படி முட்டு கொடுத்து வளர்க்க போறீங்களோ என்பதை நினைச்சாலே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நீங்கள் அதிமுகவில் போய் இணையலக்கா, என்டிஏவில் ஒரு ஆளாக தான் போய் இணைஞ்சிருக்கீங்க. அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால தான் இது அருவருக்கக்கூடிய செயலாக பலரும் பார்க்குறாங்க. காளியம்மாள் வளர்வதற்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க இவ்வளவு நாளும் கபட நாடகம் ஆடியிருக்காங்கன்னு பலரும் தவறான கருத்தை சொன்னாலும் நம்மளால் அதை மறுக்க முடியாது.
ஏன்னா நடக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. காளியம்மாள இனிமேலு புரட்சிகர பெண்ணா பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள்ல அவங்களும் கரை படிஞ்சுட்டாங்க என்று தான் பார்க்க முடியும். சரி, நீங்க சொல்லுங்க. அக்கா காளியம்மாள் அதிமுகவுல இணைஞ்சிருக்கணுமா? அதுவும் பாஜக இருக்கிற என்டிஏவுல சேர்ந்திருக்கணுமா? என்று உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.